அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கு நாம் குர்பானியின் சிறப்பு என்ற தலைப்பில் பார்ப்போம். துல்ஹஜ் மாதம் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிகாத் அறப்போது செய்வதை விடவுமா என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதை விடவும் சிறந்ததுதான். ஆயினும் தனது உயிருடனும் செல்வத்துடனும் புறப்பட்டு சென்று அவ்விரண்டில் எதையும் திரும்ப கொண்டு வராத போராளியைத் தவிர, அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவரைத் தவிர என்று விடையளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளன்று நிகழ்த்திய உரையில், யார் நமது தொழுகையை தொழுது நமது தொழும் திசையை கிப்லாவை முன்னோக்கி நமது குர்பானி வழிபாட்டை செய்கிறாரோ அவர் தொழுவதற்கு முன் குர்பானி பிராணியை அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். குர்பானி கொடுக்க வேண்டியவர் தகுதி என்ன? குர்பானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறையாகும். யாருக்கு அன்றைய தினம் கொடுக்க வசதி இருக்கிறதோ அவர் நபி காட்டிய இந்த வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும். இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்றோ, ஜக்காத் கொடுக்கும் அளவுக்கு பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் நபிமொழிகளில் இடம்பெறவில்லை. குர்பானி கொடுக்க கடன் வாங்கலாமா? நபிகளார் காட்டித் தந்த குர்பானியை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கிறார்கள். இவ்வாறு கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டும் என சில செய்திகள் இருந்தாலும் அவை பலவீனமானவையாகும். அல்லாஹ்வின் தூதரே, நான் கடன் பெற்று குர்பானி கொடுக்கவா என்று நான் கேட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடன் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கடனாளியாக இருந்தால் குர்பானி கொடுப்பது அவர் மீது கட்டாயமில்லை. அவர் முதலில் கடனையே நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் இறைவனின் பாதையில் உயிர் நீத்த தியாகியானாலும் கடனுடன் மரணித்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். எனவே முதலில் கடனை நிறைவேற்றும் கடமை அவருக்கு உள்ளது. கடன் இருக்கும்போதோ அல்லது கடன் வாங்கியோ அவர் குர்பானி கொடுப்பது கூடாது. கடனைத் தவிர அனைத்து பாவமும் ஷஹீதிற்கு மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். குர்பானி கொடுக்கும் எண்ணம் உள்ளவர் செய்யக்கூடாதவை. குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்து குர்பானி பிராணி வாங்கியவர் துல்ஹஜ் பிறை 1 நகம், முடி ஆகியவற்றை குர்பானி கொடுக்கும் வரை நீக்கக்கூடாது. யாரிடம் அவர் அறுப்பதற்கான குர்பானி பிராணி இருந்து துல்ஹஜ் பிறை காணப்பட்டு விட்டால் அவர் குர்பானி கொடுக்காத வரை தமது தலைமுடியையோ நகங்களையோ சிறிதும் வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்பானி பிராணிகள் எவை? ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவை குர்பானி பிராணிகளாகும். எருமையும் மாட்டின் இனமாக இருப்பதால் அதையும் குர்பானி கொடுக்கலாம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், அல்லாஹ் வழங்கிய ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் மீது அவனது பெயரை கூறுவதற்காக குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஏற்படுத்தியுள்ளோம். உங்கள் கடவுள் ஒரே கடவுள்தான். எனவே அவனுக்கே கட்டுப்படுங்கள். பணிந்து நடப்போருக்கு நற்செய்தி கூறுவீராக. அத்தியாயம் 22 வசனம் 34. குர்பானி பிராணிகளின் தகுதிகள். குர்பானி கொடுக்கும் பிராணிகள் வெளிப்படையான எந்த குறைகளும் இல்லாத ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். தெளிவாக தெரியும் நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், எலும்பில் மஞ்சை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுகள் உடையவற்றை குர்பானி கொடுப்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். இந்த நபிமொழியில் தெளிவாக தெரியும் குறைகள் உள்ள பிராணிகளையே குர்பானி கொடுக்க தேர்வு செய்யக்கூடாது என்று நபி அவர்கள் கூறியுள்ளதால், வெளிப்படையாக தெரியாத குறைகள் இருந்தால் அதை நாம் கண்டு கொள்ள வேண்டியதில்லை. கொம்பு உடைந்ததை கொடுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பகுதியில் பாதி கொம்பு உடைந்த ஆட்டை குர்பானி கொடுக்கப்படுவதை தடுத்தார்கள். தலையின் உட்பகுதியில் பாதியளவு கொம்பு உடைந்த ஆட்டிற்கு அல்பா என்று சொல்லப்படும் இவ்வகை பிராணியை குர்பானி கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். வெளிப்பகுதியில் கொம்பு உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுப்பதில் தவறில்லை. பாலூட்டும் பிராணியை அறுக்கலாமா? பொதுவாக குட்டியை ஈன்று பால் கொடுத்து கொண்டிருக்கும் பிராணிகளை அறுக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். ஏனெனில் தாயை அறுத்துவிட்டால் குட்டி பாசத்திற்கும் பாலுக்கும் இயங்கக்கூடிய நிலை ஏற்படும். குர்பானி கொடுப்பவர்கள் இதை கவனத்தில் கொண்டு குட்டி போட்டு பால் தரும் பிராணிகளை அறுப்பதை தவிர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, பால் தரும் ஆட்டை அறுக்க வேண்டாம்.
என நான் உம்மை எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. குர்பானி பிராணிகளின் வயது. குர்பானி பிராணிகளான ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றில் குறிப்பிட்ட வயதுடையதை தான் குர்பானி கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே குர்பானி பிராணிகளை பங்கிட்டார்கள். அப்போது எனக்கு எனது பங்காக ஒரு வயதுக்கு உட்பட்ட குட்டி ஒன்று கிடைத்தது. நான் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு வயதுக்கு உட்பட்ட குட்டிதான் எனக்கு கிடைத்தது என்று சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை அறுத்து நீ குர்பானி கொடுப்பீரா என்று கூறினார்கள். அறிவிப்பவர் உக்பா பின் ஆமிர் அலி. எந்த இடத்தில் குர்பானி கொடுப்பது? குர்பானி பிராணியை வசதிக்கு ஏற்ப எந்த இடத்திலும் கொடுக்கலாம். குறிப்பிட்ட இடத்தில்தான் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. விரும்பினால் வீட்டில், பொது இடத்தில், பள்ளியில் என்று எங்கும் கொடுத்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லா என்னும் பெருநாள் தொழும் திடலிலேயே குர்பானி பிராணிகளை அறுப்பவர்களாக இருந்தார்கள். இன்றைய நாளில் நாம் முதலாவது செய்வது தொழுகையாகும். பிறகு நாம் இல்லத்திற்கு திரும்பி சென்று குர்பானி கொடுப்போம் என்று கூறினார்கள். குர்பானி கொடுப்பதற்கு முன் கவனிக்க வேண்டியவை: பிராணியை அறுப்பதற்கு முன்னர் கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். கூர்மை இல்லாத கத்தியை கொண்டு அறுத்து பிராணிகளுக்கு வேதனை தரக்கூடாது. அல்லாஹ் எல்லாவற்றிலும் எளிய முறையை விதியாக்கி உள்ளான். எனவே கொல்லும் போதும் எளிய முறையில் கொல்லுங்கள், அறுக்கும் போதும் எளிய முறையில் அறுங்கள். உங்களில் ஒருவர் அறுப்பதற்கு முன் கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும், அறுக்கப்படும் பிராணியை ஆசுவாசப்படுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 ஒட்டகங்களை நிற்க வைத்து தமது கையாலேயே அறுத்தார்கள். அறுப்பதற்கு முன்பு கூற வேண்டிய வாசகங்கள்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்பு உள்ள 2 கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். அவ்விரண்டையும் தமது கரத்தால் அறுத்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் பெயர் பிஸ்மில்லா கூறினார்கள். தக்பீரும் அல்லாஹு அக்பரும் சொன்னார்கள். மேலும் தமது காலை அவற்றின் பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு அறுத்தார்கள். நபி அவர்கள் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொன்னதாகவும் இடம்பெற்றுள்ளது. குர்பானி பிராணியை யார் அறுக்க வேண்டும்? குர்பானி பிராணியை குர்பானி கொடுப்பவர் அறுப்பதே சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தம் கையால் அறுத்து குர்பானி கொடுத்துள்ளார்கள். அறுக்க தெரியாதவர்களாக இருந்தாலோ அல்லது அறுப்பதற்கு முடியாத வேறு காரணங்கள் இருந்தாலோ மற்றவர்களை கொண்டும் அறுத்து பலியிடலாம். பெண்கள் பிராணியை அறுக்கலாமா? குர்பானி பிராணியை பெண்கள் அறுப்பதற்கு எவ்வித தடையும் நபிமொழிகளில் இடம்பெறவில்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் அறுத்ததை அங்கீகரித்தும் உள்ளார்கள். ஒரு பெண் ஒரு ஆட்டை கூர்மையான கல் ஒன்றினால் அறுத்தார். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் அதை உண்ணும்படி உத்தரவிட்டார்கள். எத்தனை பிராணிகள் குர்பானி கொடுக்கலாம்? ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு அல்லது மாட்டில் ஒட்டகத்தில் ஒரு பங்கு சேர்வது போதுமானதாகும். ஏழைகள் குடும்பத்தினர் அவர்களின் தேவைகள், எண்ணிக்கை இவற்றை கவனத்தில் கொண்டு தேவைக்கு ஏற்ப பிராணிகளையும் குர்பானி கொடுக்கலாம். பெருமைக்காக எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடாது. குர்பானியின் துவக்க நேரம்: ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்த பின்பே குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னர் கொடுத்தால் அது குர்பானியாக கணக்கில் கொள்ளப்படாது. அறுக்கும் பிராணியை உண்ணுவது: அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் அறியப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு அவன் அளித்த ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள். அதை நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள். அறுக்கும் குர்பானியின் பங்கை தனது தேவைக்கு போக சொந்தம், ஏழை, யாசிப்பவர்கள் இப்படி யாருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நிர்ணயம் செய்யப்பட்ட அளவு எதுவும் இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, அவற்றிலிருந்து குர்பானி பிராணியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாய் இருப்போருக்கும் யாசிப்போருக்கும் உண்ண கொடுங்கள் என்று கூறுகிறான். கூட்டு குர்பானி: குர்பானி கொடுப்பவர் தங்கள் வசதிக்கு ஏற்ப குர்பானியில் பங்கில் சேர்ந்து கொள்ளலாம். ஒட்டகம், மாடு ஆகியவற்றில் 7 குடும்பங்கள் சேர்ந்து கொள்ளலாம். 7க்கு மேல் மாட்டில் சேர முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.